சார் இதை வந்து நான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுவேன். அப்படியாப்பா வெரி குட். ட்ரெய்லரில் பின்னாடி ஏதோ ஓரமாக வரும் அப்படின்ற ரேஞ்சு தான் என்னோட தாட். எனக்கு அவனோட வீரியம் தெரியும். சிமாவுண்டு போய் மாட்டிக்காதீங்க டே என்ற அந்த ஒரு துணி தான் அது. சார் இது விஜய்க்காக நீங்கள் பூஸ்டிங்க பவர் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தான் ஐ ரியலி அண்டர்ஸ்டுட். வாவ் நான் இப்போ வா அப்புறம் தான் அந்த இதை கண்ணாடி எடுத்து மேலே போட்டு அதை தொற்றுலேயே தளபதி ஜனநாயகன் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இந்த சென்சார் போர்டு இந்த இஷ்யூனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இந்த டைம்ல பராசக்தி கொடுத்துட்டாங்க. I don't believe in these sort of comparisons in general. அப்படி பார்க்கும்போது பராசக்தி வருதா, ஓகே வரட்டும் சூப்பர். நான் அதுலயும் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அது பட் வச்சிருக்காங்களான்னு தெரியல. தள்ளி போறதா இதை விட ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வினோத் சார் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ண? ஏன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு, ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். அவர் இப்போ வேற ஒரு பாதையில போறாரு. Vinod is quite an intelligent fellow. He's highly clear in what he is doing. செம்ம கிளாரிட்டி அமைக்குது. அவரோட ஃபர்ஸ்ட் படமா இருக்கட்டும், அவரோட முந்தைய படங்களா இருக்கட்டும், செம்ம கிளாரிட்டி. அவருமே ரொம்ப குவாய்ட் காய், வெரி வெரி குவாய்ட். ஒரு பாலிடிக்ஸ்லாம் ரேஞ்சுக்கு உங்களோட இது என்ன சார், ஐடியா என்ன சார்? எனக்கு என்னப்பா சிங்கிள் மேன் பெரிய பலம்லாம் கிடையாது. இல்லை அப்போ யாருக்காவது எதாவது ஆச்சுன்னா அப்படியே விட்டுருவீங்களா? கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு நான் என்னத்தை பண்ணுவேன்னு கேட்டேன். அப்புறம் அப்படி எடுத்துட்டு நான் திரும்பி கேட்டேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் களத்தில் இறங்குவேன் சார். When he announced that he is going into politics, எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்தது. இதை போய் அப்பயே சொல்லிட்டு his growth in cinema அவங்க எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேட் கிரிட்டிசிசம்லாம் வந்துருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். எல்லார் வீட்லயும் ரேஷன் கார்டில் தான் இல்லை, எல்லாரோட ஹார்ட்லயும் இருக்காரு. இங்க எப்படி நீ ஹோம் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஹைட்டுக்கு வந்த, ஒரு பறைமலையிலேருந்து ஒரு இமயமலை ரேஞ்சுக்கு வந்த இல்லை, அதை அங்கேயும் பண்ணி அங்கேயும் வேணாம்னு சொல்லுவாங்களே யாரும். நான் எல்லாரையுமே சொல்றேன், why don't we give them a try? எல்லாருக்கும் கொடுக்குறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல்ல நடிகர் குமார் நடராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார். ஸோ ஜனநாயகன் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆக்சுவலா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த சென்சார் போர்டு இந்த இஷ்யூனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இப்போ அடுத்த இயரிங் வந்து January 21 வச்சுட்டாங்க. ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க? வரணும், வரணும், அது மட்டும்தான் இருக்கு. ஓகே, கண்டிப்பா. அப்ப ட்ரெய்லர்ல ஆரம்பத்திலே உங்களுடைய முகம் தான் வருது, உங்களுடைய குரல். அந்த குரல் கேட்டோன்னே ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து குஷியானந்த் சார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த குரல் வந்து எனக்கு அந்த காரம்ல இருந்தே வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்றது இம்பாக்ட் கொடுத்த ஒரு, எனக்கு அந்த படம்லாம் பார்த்துட்டு ஒரு 3 நாள் உங்க வாய்ஸ் தான் மண்டையிலே ஓடி இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. சொல்லுங்க சார், எக்ஸ்பீரியன்ஸா ஜனநாயகன் அவருடைய கடைசி படம். தேங்க்ஸ் டு தி டைரக்டர் விஜய் அண்ட் the team. அந்தகாரம் தான் எனக்கு கனெக்ட் வித் வினோத் சார். என்ன வினோத் வந்து அப்படி ஃபஸ்ட்டு பழகும்போது ஏதோ நாங்கள் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக பழகின அந்த ஒரு பிரதர்லிஹுட் இருந்தது. இன்ஃபேக்ட் விஜய்ட்டையும் அது எனக்கு ஐ குட் கெட் தட் கனெக்டட். அஜித் கிட்டையும் ஐ குட் கெட் தட் கனெக்டட். லக்கிலி வினோத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்தையும் ஹேண்டில் பண்ணி விஜயம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த வாய்ஸு அந்த ஒரு அப்பியரன்ஸை வச்சு தான் என்னை வந்து நேர்கொண்ட போறையில் கேஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக துணிவில் கேஸ்ட் பண்ணார். இது அந்த படம் ஜனநாயகன் கமிட் ஆயாச்சு, அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தாச்சு. ஏதோ ஒரு அக்கேஷனில் நான் மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது. வினோத் வந்து ஜென்ரலாக அதர்வைஸ் பியாண்ட் சினிமா ஹி கம்ஸ் டு மை மெஸ் வந்து சாப்பிட்டு போவார், ஜாலியாக பேசிட்டு போவோம். அப்போ வந்து நாங்கள் மீட் பண்ணும்போது ஜனநாயகன் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருக்கு, குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லும்போது, சார் இதில் உங்களுக்காக ஒரு விஷயம் வச்சுருங்க, நீங்கள் தான் பண்ணணும், நான் ரைட் அதில் நான் கூப்பிட்றேன்ட்டார். அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை எழுதும் போதே உங்களுக்கு ஒரு போர்ஷன் எழுதிடுவார் நிறைய. அதாவது இந்த இப்போ வரக்கூடிய நிறைய டேரக்டர்ஸ் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது, சார் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு நான் எழுதியாச்சு சார், ஆப்ஷனே கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கிட்டத்தட்ட சண்டையாக போட்டு போனார், என்ன கஷ்டம்பா அந்த டேட்ஸ்லாம் முடியாது பண்ண, நீங்கள் தான் வேறு வழி கிடையாது, நான் அவனை வெயிட் பண்ணுறேன்ற ரேஞ்சில் இருந்தார் அவர். ஸோ அது வினோத் அதே மாதிரி தான் ஹி டஸ் நினைக்கிறேன்.
or he finds something in me where my sort of in the voice modulation இல்லைன்னா இந்த ஒரு appearance it gives a little boost. சத்தியமாக சொல்கிறேன், அங்கே போய் நான் ஸ்பாட்டில் போய் அந்த டேபிளில் உட்கார வரைக்கும் நான் அதை விஜய்க்காக அப்படியே அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுன்னு எனக்கு கேரக்டர்னு தெரியாது. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியுது. இல்லை, அங்கே டேபிளில் உட்காந்த உடனே வினோத் வந்து ஹி ரிவீல்டு. எதுவுமே சொல்லலையா அவங்கள்ட்ட? அப்போ இந்த மாதிரி தான் கேரக்டர் எதுவுமே சொல்லல. இது இல்லை, அது நேர்கொண்ட பார்வையில் அஜித்துக்கும் அதுன்னு தெரியாது எனக்கு. எனக்கு அதில் அஜித் நடிகரன் கூட தெரியாது. அங்கே இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு வாங்க சார்னா சரி போன ஒருனா, அதுவும் நான் போய் இறங்கி நைட்டை சாப்பிட்டு விட்டு தூங்கியாச்சு. மறுநாள் கிளம்புற எந்த பார்த்தா எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்குது. என்ன பண்ணுங்கன்னா நைட் லேட் ஷூட்டிங் சார் அதுன்னாங்க. அப்படியேப்பா வெரி குட். என்னப்பா என்ன ஃபைட் சீக்வன்ஸ் சார் அஜித் சார் நடிச்சது சார். ஆனால் அஜித் அவர் இங்கே வேறு ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்காப்பா. நான் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறேன். கேட்டேன் சார் அவர் தான் சார் இதுக்கு ஹீரோ அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம நாலேஜ், அந்த அளவுக்கு தான் இந்த பர்சனோட ரிவீலிங்கும் அவ்வளோதான் இருந்தது. அவன் ரொம்ப இதாகவே. அண்ட் இது வந்து ஒர்க் வந்து ரொம்ப அழகாக ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு ஒரு சின்னதாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு, போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து செல்யூட் அடிச்சுட்டு போங்க சார். தான் செல்யூட் அடிச்சாச்சு. அவ்வளோதான் சார் முடிஞ்சிச்சு, நீ கிளம்புங்கன்னாச்சு. ஐயோ என்ன ஏதோ பெருசாக இருக்குன்னு நான் கூப்பிட்றேன் சார். நீ இன்னைக்கு அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோதான், நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டார். சரி விட்டேன். ஒரு 2 weeks ஆச்சு அவர் கூப்பிட்டாரு திருப்பி. சார் நாளைக்கு மத்தியானம் கொஞ்சம் நம்ம வாங்க, ஒரு half a day நான் முடிச்சிடுறேன். சரி ஓகே வரேன். அப்போ கூட எனக்கு தெரியாது நான் விஜய்க்கு வந்து அது ஒரு பூஸ்ட் பண்ண போகிறேன். பட் உட்காரும்போது சொன்னார், அந்த டேபிளில் போய் உட்காரும்போது அவர் சொன்னார், சார் இதை வந்து நான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணுவேன், ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். அப்படியாப்பா வெரி குட். நான் சரி ட்ரெய்லரில் பின்னாடி ஏதோ ஓரமாக வரும் அப்படின்ற ரேஞ்சு தான் என்னோட தாட். ஆரம்பிக்கிறதே உங்கள் வாய்ஸ் தான். தொற்றுலையே அப்படின்னாக்கா, யோ சரி நான் வந்து சரி தொற்றுலையே சார் நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, ஓகே நீங்கள் அந்த ஃபோன் யாருன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு இது அமைச்சிருக்கேன், ஒரு டீட்டெயில் எனக்கு ஒன்றும் யார் பார்த்து சொல்லு அப்படின்னு. பார்த்துட்டு உடனே எனக்கு அந்த அவரை தெரிஞ்ச மாதிரி நான் பேசணும். அது தொற்றுலையன்ற வார்த்தையை வந்து நீங்கள் எவ்வளோ மாடுலேஷன் வேணால் சொல்லலாம். சத்தமாக ஏமா நீ அது தொட்டில் இல்லை, அந்த அங்கே வச்ச ஒரு பிஸ்கெட்டை தொட்டில் இல்லை அப்படின்ற ரேஞ்சிலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ஹாண்டடாகவும் பேச முடியும். ஓகேவா? எனக்கு அவனோட வீரியம் தெரியும், சீமான்ட்டு போய் மாட்டிக்காதீங்கடா டே என்ற அந்த ஒரு துணி தான் அது. அதை அவன் சொல்லி 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 3rd attempt வரும்போது தான் தட் சார் இது விஜய்க்காக நீங்கள் யூஆர் பூஸ்டிங் ஹிம், அவனோட பவர் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒன்று தான் ஐ ரியலி அண்டர்ஸ்டுட். வாவ், நான் இப்போ வா பாருங்க அப்படின்னு. அப்புறம் தான் அந்த இதை கண்ணாடி எடுத்து மேலே போட்டு அதை தொற்றுலையே. எனக்கு தெரிஞ்ச இப்போ விஜய் சாரோட உங்களுக்கு இருக்க அந்த ஒரு பாணி, உதயா தெரி, இப்போ ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் ஜனநாயகன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் விஜய்க்கும் காம்பினேஷன் இல்லை, எனக்கு பயங்கர வருத்தம். இன்ஃபேக்ட் நான் பார்க்க கூட இல்லை விஜய். இல்லை பிகாஸ் ஹி வாஸ் அதர்வைஸ் பிஸி இன் ஹிஸ் அதர் ஒர்க். நான் இருக்கேன்றது தெரியும், என்னை பற்றி நான் இது விசாரிச்சுட்டாரு, எல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்றதெல்லாம் ஐ திங்க் அவர் என்ஷூர் பண்ணிட்டார். ஏன்னா ஹி சச் அ ஸ்வீட் காய், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, பிகாஸ் வி நோ ஹிம் ஆல்ரெடி. ஓகே, அதனால் அதுலேருந்து ஒரு டிகிரி கூட குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த வருத்தம் இருக்குது. பட் அது வருத்தம் வந்து இப்போ இது வந்து இது வழியாக கொஞ்சம் ஆர்த்திகரடி தான். ஓகே, நம்ம இருக்கோம் அந்த படத்தில் இருக்கும். ப்ளஸ் அந்த கேரக்டரை ஒரு மாதிரி லிஃப்ட் பண்ற ஒரு இடத்துல அதை கொண்டு வந்து அப்படி பூஸ்ட் பண்றீங்க. இந்த கேரக்டரே இப்படிதான் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ தெரியலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கஃபேல அந்த நடக்கிற அந்த சீன் வந்துட்டு ஆக்சுவலாக அதில் செமையாக இருக்கும். அதாவது ஃபன் பண்ணுவார். உங்கள் அப்பாவை பார்த்தோன்னே இந்த பேராக தான் இருக்கும் நான் நினச்சேன், அதே மாதிரி தான் அவர் பேர் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இல்லைனாலுமே ஸோ தெரியல இருக்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. லவ்லி இஸ் உதயாலயம்மா. உதயா நான் சொல்கிறேன், எனக்கு 60, he is in his 50 years. ஓகே, ஒரு 10 years டிஃப்ரென்ஸ் எங்கள் 2 பேருக்கும். ஒரு எனக்கு வந்து ஒரு யங்கஸ்ட் பிரதர் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் தான். அப்படி பழகும்போது ஏதோ நாங்கள் வந்து ஒரு பலதரப்பட்ட வருஷமாக நாங்கள் பழகிட்டு இருக்கிற மாதிரி உதயாம்போதே நான் சொல்கிறேன். ஓகே, உண்மையாகவே. ஓகே, அதுலேருந்து ஏன்னா
மொத்த குரூப்பே எல்லாரும் யங்ஸ்டர்ஸ். ஓகேவா? அதில் ரொம்ப வயசானவன் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் அப்பா சொல்லுவேன், ஏன்னா அவர் ப்ரொடியூசர் அப்படின்றதுனால எங்கள் அப்பா தான் வயசான ஆள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி யூ வில் நாட் பிலீவ், மற்ற எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஓகேவா? அப்பாவே என்னோட எங்கே இருப்பார் ஜென்ரலாக, அவர் மூவிஸில் இருக்கிறதுனால அவர் வந்து என்னோட எங்கே இருப்பார். பட் அந்த ஒரு துணியாக என்னன்னு தெரியல, வி ஆல் ஜுவல் டுகெதர். எங்களுக்குள்ளே உட்காந்து பேசுகிறதோ கலட்டா பண்ணியிருக்கிறதோ. விஜய் வந்து ஜென்ரலாகவே இஸ் எ குவாய்ட் காய், very 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 quiet guy. I have observed him, but the minute he gets you into his சர்க்கிள் அப்படின்னா அது வேற வாழ்க்கையும் வந்து வேற மாதிரி ஆயிடுவார். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு வெரி ஸ்வீட் சேர் டு மூவ் வித். ஓகே, கலட்டெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பெரிய விஷயம். வினோத் சார் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ண? ஏன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு, ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும், அவர் இப்போ வேற ஒரு பாதையில போறாரு, அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் இருக்கணும். அப்சர்வேஷன், வினோத் இஸ் குவைட் அன் இன்டெலிஜென்ட் ஃபெலோ. ஓகே, அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணார்னா, இது வரைக்கும் அவர் பண்ணதை கிராஃபை வச்சு சொல்கிறேன், ஐ திங்க் ஹி இஸ் ஹைலி கிளியர் இன் வாட் ஹி இஸ் டூயிங். அது வந்து அவரோட ஒரு செம்ம கிளாரிட்டியை காமிக்குது. அவரோட ஃபஸ்ட்டு படமாக இருக்கட்டும், என்ன அவரோட முந்தைய படங்களாக இருக்கட்டும், செம்ம கிளாரிட்டி. இது ஸ்டார்ட், இது ஃபினிஷ் கரெக்டாக இருக்குது அவரோடது. ஓகேவா? அதனால அவருமே ரொம்ப குவைட் காய், வெரி வெரி குவைட். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார். இல்ல அவர் இன்டர்வியூஸ்லேயே வந்துட்டு அவர் ரொம்ப ஷை டைப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அவர் வந்து நான் முதல்ல பேசும்போது கேட்டுருங்க, ஏதான ஒரு 4 வார்த்தை பேசுவியா, நான்லாம் லொடலோடன்னு பேசுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான். என்ன ரொம்ப ஜாலியாக. அதுக்கப்புறமா நான் சொல்கிறேனே, ஆஃப் தி இது நாங்கள் கேமரா எல்லாம் முடிச்சு அன்றைக்கி ஷூட்டிங்லாம் முடிச்சு நாங்கள் வெளில வந்தால் வி ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் பீப்புள். அவர் டேரக்டர், நான் ஆர்டிஸ்ட்ன்ற அந்த ஒரு இது கேட்டிங்களா என்ன விஷயம்லாம் எப்படி எவ்வளோ இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த பிரச்சனை? இல்லை, நான் அப்படி இல்லைம்மா, அது கேட்குறது நாகரிகம் இல்லை, ப்ளஸ் நான் கேட்டதும் கிடையாது. அப்சர்வேஷன் நான் இதை சொல்கிறேன். ஹீ இஸ் குவைட் அ காய் ஹூ இஸ் வெரி வெரி கிளியர் இன் வாட் இஸ் டூயிங். அது நீங்களாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் ஜென்ரல் பப்ளிக்கே அது பார்த்தா தெரியும். அண்ட் ஹி ஹஸ் ப்ரூவன் சோஃபா. அந்த என்ன தீரன் படம்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் சதுரங்க வேட்டை நினச்சே பார்க்க முடியாது. நம்ம ஐயோ யார் யாது அப்படின்னு கேட்குறோம். லக்கிலி எனக்கு வந்து த்ரூ அ காமன் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து வினோதோட இதை பற்றி, கமிட்மெண்ட்டை பற்றி நல்லாவே முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு சோர்ஸ் வந்து மனோபாலா சார், அவர் தான் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணார் சதுரங்க வேட்டை. அவர் சொல்கிறார், பயங்கர எமகாதங்களாக இருக்காண்டா, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காண்டான்ற ரேஞ்சில் அவர். ஏன்னா அவர் வந்து என்னெல்லாம் அவரோட பயங்கர சீனியர், எங்களுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் மீட் பண்ணுவோம், நான் மனோபாலா சார்லாம் மீட் பண்ணுவோம். அப்போ சொல்லியிருக்காரு, இங்கேருந்து 2 ஆம் தள்ளி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நட்டி இங்கே பார்க்க வரும்போது நாங்கள்லாம் பேசுவோம், ஜென்டலாக பேசுவோம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் பையன், புது பையன் பண்ணுறான். நான் டாலாக அவன் வந்து அவன் வர்றது தெரியாது, போகிறது தெரியாது, அவன் மாடு சைலண்ட்டாக வருவான், சைலண்ட்டாக போவான்ற ரேஞ்சுக்கு அவர் தே ஹேட் தர் ஆஃபீஸ் மேர் இங்கே ரங்கராஜபுரம் கிட்டே எங்கேயோ வச்சுருந்துருக்காங்க. அமேசிங் அமேசிங் கைஸ். அதுதான், அதெல்லாம் தான் அப்படி இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கிறோம், அதை வச்சு கம்பைல் பண்ணுறோம். அப்புறம் நான் மீட் பண்ணும்போது எவிடெண்ட்டாக தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் விஸ் பராசக்தி இந்த ஒரு டாக் தான் வந்து போயிட்டே இருக்கு. சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுக்கல, படம் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. இந்த டைமில் பராசக்தி கொடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டாக் பார்த்துட்டு இருக்கீங்களா சோஷியல் மீடியாவில்? என்னென்ன இல்லைங்க, எனக்கு வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் யூனோ தி சார்ட் ஆஃப் கம்பேரிசன்ஸ் இன் ஜென்ரல். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரொடியூசருமே நான் வாழணும், எல்லா ஆர்டிஸ்ட்டும் வாழணும், அது சார்ந்து இருக்கிற குடும்பங்கள் வாழணும் நான் அப்படி நினைக்கிறாள். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ப்ரொடியூசராக இருந்து தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது பராசக்தி வருதா, ஓகே வரட்டும், சூப்பர். நான் அதுலேயும் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். நான் அது பட் வச்சுருக்காங்களான்னு தெரியல, அவங்க அது வேறு ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சி தான் வச்சேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு நியூஸ்லாம் அவங்க கிட்டேருந்துலாம் வந்தது, அதனால் அது தெரியல. பட் வந்ததுன்னா எனக்கு வந்து டபுள் பொங்கல் தான் நான் நினச்சிருந்தேன். பட் இப்போ இப்படி ஆயிருக்கு. எல்லாமே நன்மைக்குன்னு தான் நான் நினைக்கிறாள்.
சரி தள்ளி போகிறதா இதை விட ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா சார். ஐ திங்க் உங்க வாய்ஸ்க்கு ஒரு பயங்கர டிமாண்ட் இருக்கு இங்க. நீங்க தான் இந்த வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கேன், ஒரு 30 வருஷமாக இருக்கேன், ஒரு 350 படம் பண்ணியிருக்கேன், நிறைய வில்லனுங்க வாய்ஸ் கேரி பண்ணியிருக்கேன். நல்ல அது ஒரு கிஃப்ட் தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டு மை பேரண்ட்ஸ், தென் டு தி ஆல்மைட்டி. இதுக்குன்னு பெருசாக நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது. அது அப்படியே சவுண்ட் அப்சர்வர் நான் ஜென்ரலாக. எனக்கு வந்து வேறு லாங்குவேஜெலாம் தெரியாது. ஆனால் நான் அந்தகாரம் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் தெலுங்குலேயும் நான் தான் டப் பண்ணேன். எனக்கு தெலுங்கு அச்சரம் கூட தெரியாது. பட் டேரக்டர் வந்து உட்காந்து நீ வாய்ஸ்க்கு வேறு யாரையும் என்னால் கமிட் பண்ண முடியாது, யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்னு சொல்லி, அப்போ நந்துன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு இன்டர்பிரட்டர் இருந்தார். அவர் இப்போ இல்லை, தற்சமயம் இல்லை, அவர் நம்ம கூட இல்லை. பட் அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து எனக்கு அந்த காலத்துலையும் அது பண்ண வச்சார். அது ஒரு பெருமை. அதே மாதிரி மணிரத்னம் சாரோட ஒரு பர்டிகுலர் படத்துக்கு நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியது. தெலுங்கும் அவனே பாட்ட சொல்லி அவன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி மணிரத்னம் சாரும் சொல்லியிருந்தேன். ரிலீஸ் ஆன படமா? இப்போ இல்லை, முன்னாடி ரொம்ப முன்னாடி பண்ணேன், ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம் பண்ணி. ஸோ கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து நிறைய படத்தை டப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னா என்ன படமா இருக்கும்? நான் இல்லைம்மா, நான் வந்து நிஜமாக சொல்கிறேன், எல்லா படமும் தான். பட் ரொம்ப ஸ்பெஷலாக நான் சொல்லணும்னா அந்தகாரம் சொல்லுவேன், தெரிய சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த படம் நீங்கள் சொல்லி நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த காரம். ஏன்னா அது ஒரு டேர்னிங்காக கூட இருந்திருக்கு. 100%. இன்ஃபேக்ட் அதுலயுமே அப்பதான் தெரியும். அதுலயும் எனக்கு தெரியாது அவ்வளவு பெரிய கேரக்டர் ஐம் கேரிங்னு. இட்ஸ் பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் தான் நான் நினைக்கிறேன். அந்தாரம் அவர் டைரக்டர் வந்து விக்னராஜன் வந்து அவர் என்ன இது பண்ணும்போது சார் கொஞ்சம் அப்படி கான்வர்சேஷன் தான், அப்படி பேசினே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட மணிரத்னம் சார் என்ன பண்ணாரோ அதே தான் இவரும் பண்ணாரு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா மணிரத்னம் சாரும் என்னை எவாலுவேட் பண்ணுறதுக்கு பேசினார். அதுக்கப்புறம் தான் அலைபாயுதேல கேஸ் பண்ணார். ஓகே, இவரும் அதே தான். இவர் அப்படியே வீடியோ எடுத்து வச்சுட்டார். அதையும் நான் ஒரு விட கான்வர்ஸ் பண்ணுறது வீடியோ எடுத்து வச்சுட்டார், விட்டுட்டார். டெய்லி போவோம், என்ன சார் கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ் கட் பண்ணோம் சார், ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கணுன்ட்டு கிட்டத்தட்ட இதுக்கும் இன்னும் ஷார்ப்பு நான் அந்த கட்லாம் பண்ணிட்டு அவர் வந்து இப்படி பார்ப்பார். 4 வருஷமாக எடுத்தோம் அந்த படத்தை. எனக்கு ஒரு 4 வருஷத்தில் என் மூஞ்சியை மறந்து போச்சு. அந்த 4 வருஷம் என்னோட நான் நிறைய முடிவு வச்சுப்பேன், எனக்கு பிடிக்கும். பட் அது பண்ணி இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் ஒரு 20 days 25 days ஆச்சுன்னா குழந்தைங்களாம் முடி வளர்த்துட்டு என்னையும் தம்பி முடிவு உட்காந்து வச்சுருவார் சலூனில். ஷார்ட்டாக இந்த சம்மர் கட்டு, வின்டரில் கூட எங்களுக்கு சம்மர் கட்டு இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, அது இந்த விக்னாக்கு அது எப்படி தெரிஞ்சு தெரியல. அவனும் இந்த படம் அந்த காலத்துக்கு வந்து அந்த மாதிரி வேணும்னு சொல்லி நல்ல க்ளோஸ் ஷார்ப் அப்படியே கட் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அதுக்கப்புறமா வந்து முடி வச்சுன்னா கொஞ்சம் எனக்கே யாரோட பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா சார். ஸோ விஜய் சாரோட கடைசி படம்ன்றப்ப எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே அது ஒரு ஃபீலிங் இருக்கு, இதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டாரா அப்படின்ற விஷயம். உங்களுக்கு நீங்க க்ளோஸா இருந்திருக்கீங்க, பழகிருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்? டெஃபினட்டாம்மா எனக்கு இல்லாமல் இருக்கும். அதுவும் நான் வந்து ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆர்டிஸ்ட். ஓகே, எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பிடிக்கும். பட் நான் சொல்கிறது தான், விஜய் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இஸ் ஆல்சோ அன் என்டர்டெய்னர். அது அந்த காம்பினேஷன் கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அது ரொம்ப அதுக்கான மெனக்கடல் இருந்திருக்கணும். அதை ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணி தான் ஒன்றொன்றுத்தையும் உள்ளு வாங்கிட்டு பண்ணணும். ஓ, யூ ஷுட் see him in sets. அமேசிங். அதனால் தம்பி கொஞ்சம் நடிக்கலாமே அப்படின்னு நான் இது வழியாகவும் சொல்லிக்கிறேன். செட்டில் பேசல, பட் பர்சனலாக பேசுனது நான் பர்சனலாக மீட் பண்ணது இல்லைம்மா. நான் செட்டில் பார்த்து பேசுகிறதோட சரி, எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நான் அதுக்கு அந்த அந்த பார்டரை வந்து நான் கிராஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவளோட ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. I respect that and that's how we have been trained also at home. So உங்களுக்கு ஏதாவது ஒரு செட்டில் நடந்த ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு நிறைய இருக்கு. வந்து முக்கியமாக சொல்கிறது 2 சொல்லுவேன். ஒன்று வந்து என்னையே வந்து அட்லியும் விஜயும் கலடா பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. கேமரா இதில் எடுப்பாங்க இல்லையா, ஏற்றோன்னு பார்ப்பாங்க, இந்த மானிட்டரில் பார்ப்பாங்க, வந்திருக்கா சரியாக வந்திருக்கா என்ன இதெல்லாம். நீங்கள் இன்னைக்கு கூட இருக்குது, நீங்கள் ஐ திங்க் தெரியோட அந்த கிளிப்பிங் ஏதோ ஒரு யூடியூப் இல்லை ஏதோ ஒரு இதில் இருக்குது பாருங்கள். விஜய் வந்து ஒரு சிலிண்டரை ஷூட் பண்ணுவார். நாங்கள்லாம் அந்த அந்த கன் ஷூட்லாம் நடக்கும்போது ஹி வுட் ப்ரொடெக்டட் அஸ் அண்டர் அ ட்ரீ. நாங்கள் இருந்துகிட்டே இருப்போம். அப்போ அவர் வந்து ஒரு சிலிண்டருக்கும் அந்த சிலிண்டரை பிளாஸ்ட் பண்ணுவார். அப்போ எங்களோட ரியாக்ஷன், ஃபேமிலியோட ரியாக்ஷன் வந்து பயப்படுற ரியாக்ஷன் காமிச்சிருக்கணும்.
அது ரியல், ரெண்டுமே சைமல்டேனியஸாக இருக்கு. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஐ மீன் சிலிண்டர் வெடிக்கல, அவங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபயர். அது இட்ஸ் அ வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குது. ஸோ நான் என் குழந்தை, என்னோட சிஸ்டர், இவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சில் என்னோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு மாதிரி ஒரு இன் ரியாலிட்டி ஒரு மிடில் கிளாஸ் மேனோட ஒரு ஃபேஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அந்த மாதிரி மானிட்டர் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜென்ரலாக நான் பார்க்க மாட்டேன். என்ன நமக்கு அனாவசியமாக நிறைய விஷயங்கள் தோணும். இப்போ அப்போ நம்ம போய் கருத்து சொல்லிட்டு இருப்போம். ஏன்ப்பா இது சரியாக வேட்டப்பா, அப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா நம்ம போய் சொல்லிட்டு இருப்போம். அதிக சிந்தனமாக இருக்கும். டேரக்டர் ஃபைனல் பண்ணிட்டாரா அவ்வளோதான்றதை நான் விட்டுடுவேன். இல்லைப்பா நான் வரலப்பா, நீங்களாம் பார்த்துக்கங்கன்ற ரேஞ்சுக்கு நானும் சிரிச்சுட்டு சொல்லிட்டேன். நான் போய் உட்காந்தாச்சு. இவங்க 2 பேரும் அங்கே பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க, ரிமைண்ட் பண்ணிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. நான் இங்கேருந்து விஜய் வந்து என் பக்கத்தில் சேர் பண்ணி உட்காந்து, உங்களுக்கு நடிக்கவே தெரில சார். நான் பாட டே தேங்க்ஸ் ஆக்கண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன் பெட்டி எடுத்துட்டேன் அப்படின்றேன். இல்லை சார், யூ ஆர் லிவிங் தட் கேரக்டர். நான் ஐ ஹவ் நாட் சீன் ஒரு குமார் நடராஜன்றவரை நாங்கள் பார்க்கல, ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவை பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். அங்கே நானும் ஒன்றும் சிரிச்சுன்னு உங்களை கூப்பிட்றோம், நீங்கள் வர மாட்டேன்றீங்க அப்படின்னு தான் சொன்னேனே. அந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட்டை ஹஸ் கிவன், ஹஸ் டேக்கன் அஸ் இன்டு ஹிஸ் சர்க்கிள். இல்லைன்னா இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டே, நீ நடிகாட்ட போன்ற ரேஞ்சு தான் இருக்கும். வந்து அதை சொல்லி ஹி மேட் தட் என்டையர் சீக்வன்ஸ் வெரி லைட். எனக்கு இன்னும் அது அவ்வளோ அழகாக ஞாபகம் இருக்குது. இன்னொரு இன்சிடென்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஹி ஹஸ் டன் சம்திங். எங்கள் இந்த சிவன் கோயிலுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாருன்ட்டு ஏதோ ஒரு நியூஸில் வந்தது. ஸோ நான் அதை ஒரு சும்மா இந்த நோட்டை போய் நான் படித்தேன். வெரி குட் ஆஃப் யூ, அது மாதிரிலாம் அழகாக பண்ணியிருக்கேன்றதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்ன பண்ணேன், யார் சார் பண்ணுவாங்கன்னு அவரோட ரிப்ளை. சப்சிக்வெண்ட்டாக ஏதோ அப்படி சொசைட்டி பக்கம் வந்தது, எதோ இல்லாமல் பேசின்னு இருந்தோம். அப்போ வந்து உங்களோட இது என்ன சார், ஒரு பாலிட்டிக்ஸ்லான்ற ரேஞ்சுக்கு உங்களோட இது என்ன சார், ஐடியா என்ன சார்? எனக்கு என்னப்பா சிங்கிள் மேன்ன்ற பெரிய பலம்லாம் கிடையாது. இல்லை அப்போ யாருக்காவது எதாவது ஆச்சுன்னா அப்படியே விட்டுருவீங்களா? இப்போ நான் தனியாள், நான் போய் என்னத்தான்னு அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணி இது பண்ண முடியும்? கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு பலம் வந்ததுன்னா பண்ணலாம். நமக்கு 4 லட்சம் கிடையாது, அதுக்கான இதுவும் முகாந்திரமும் கிடையாது, நான் என்னத்தை பண்ணுவேன்னு கேட்டேன். அப்புறம் அப்படி எடுத்துட்டு நான் திருப்பி கேட்டேன், நீ என்ன பண்ணுவேன்? நீ என்ன கேட்டல, அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னா. சார் நான் களத்தில் இறங்குவேன் சார். சி தட் தெரிய வந்து 10 இயர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அந்த யூ கேன் இமேஜின் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடியே தட் விதை இருந்திருக்கணும்ல, அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கணும்ல. நான் ரொம்ப அது when he announced that he is going into politics, எனக்கு அந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வந்தது. ஆனால் அப்போ இதை போய் அது அப்பயே சொல்லிட்டு இது பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், கம்ப்ளீட் புரிதல் வந்து இருந்தால் மட்டும்தான் சொசைட்டியை பற்றி ஒரு புரிதல் இருக்குது. அதில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருந்தாலும் நான் உள்ளுக்குள்ளே வரேன், அதெல்லாம் நான் மீறுவேன். நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், ஹிஸ் growth இன் சினிமா அவங்க எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஒரு பெரிய டைரக்டரோட சன்னாக வந்து he couldn't take off. ரொம்ப ஒரு பேட் கிரிட்டிசிசம்லாம் வந்துருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு he is one of the best. எல்லார் வீட்லேயும் ரேஷன் கார்டில் தான் இல்லை, எல்லாரோட ஹார்ட்லேயும் இருக்காது. வெதர் யூ லைக் him or not, or you are a fan for him or not. விஜய்னாலே ஒரு சின்ன ஒரு லைட்டர் இது, எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்காரு, இல்லை எங்கள் வீட்டு பையன் மாதிரியே இருக்கான் பாவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்குமே தவிர அது மீறின வேறு எதுவுமே இல்லையே, இல்லையா? இன் ரியாலிட்டி அதுதானே. நான் ஐ ரியலைஸ் தட். எனக்கு அது வந்து சரிப்பா இங்கேருந்து அங்கே போறியா, அதாவது அது எப்படின்னா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த ஸ்கூல் முடிச்சிட்டேன். நான் ஸ்கூல்லையுமே நல்ல ரேங்க் எடுத்துருக்கேன். நான் காலேஜுக்கு போகிறேன், காலேஜும் முடிச்சாச்சு, நான் வேலைக்கு போகிறேன், அங்கேயுமே ஷைன் பண்ணுறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, why don't we welcome him? I am, but do that homework. இங்கே எப்படி நீ ஹோம்ஒர்க் பண்ணி அவ்வளோ ஹைட்டுக்கு வந்த, ஒரு பறைமலையிலேருந்து ஒரு இமயமலை ரேஞ்சுக்கு வந்ததில்ல, அதை அங்கேயும் பண்ணி அங்கேயும் வாங்க. ஒன்றா இது வேணாம்னு சொல்லுவாங்களே யாரும்.
கரும்பு தின்னா கூலியானாங்க, அதுதான். ஆனா இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்துட்டு பாலிடிக்ஸ் வராரு, இந்த ஒரு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல அவர் கொஞ்ச நாள் இருப்பாரு, அங்க ஏதாவது ஆச்சுன்னா திரும்ப சினிமாக்கே வந்துருவாரு அப்படின்னு சில கருத்துக்குள்ள இருக்கு. இல்லைங்க, அதாவது பேக்கப் எல்லாருமே ஒன்று விஷயம் பிளான் பண்ணுவாங்க, ஓகேவா? எனக்கு சரியா வராதுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு இடத்துல இருந்து வெளில வராருன்னா திருப்பி he can go back to his எக்ஸ்டர் இது வெர்ஷன் என்னவோ அது பண்ணலாம். அதுவுமே யாரும் தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஓகே, அவருக்கு என்ன வருதோ அதை அழகாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதையுமே we should welcome it. இஸ் there is no thing called அதுதான் டார்கெட்டு, அதை நீங்கள் போய் தொட்டேன்னா வந்து நீ வின்னு இல்லைன்னா ரொம்ப அசிங்கம் அது. ஓகேவா? அதான் அந்த விஜயோட ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்க, யாரும் அந்த கூட சொன்னாங்க, அந்த கோட்டுக்கு பக்கத்தில் பைக் ஓட்டின்னு வந்துடுவார் அவர், என்ன அந்த கோட்டுக்கு முன்னாடி நின்றுடுவார். ராகவா லாரன்ஸ் வந்து அந்த கோட்டை தாண்டி பைக்கில் திருமலையே சி ஓகே. ஓ, அதுதான் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நான் இந்த ஒரு இன்ச்சு தாண்டினா தான் நான் வின்னரா? புரியுதா? அவர் எது பண்ணாலும் வரவேற்கிறோம். அஃப்கோர்ஸ், நான் மட்டும் இல்லை, நான் எல்லாரையுமே சொல்கிறேன், why don't we give them a try? எல்லாருக்கும் கொடுக்குறோம் போனோம். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. Thank you. ஜனநாயகனுக்கு வந்து எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. I am waiting. அப்படிதான் சினிமா தியேட்டருக்கு I am coming. கண்டிப்பா சார். ஸோ எதிர்பார்த்துட்டே இருக்கோம், நல்லதே நடக்கும், நல்ல செய்தி சீக்கிரம் வரும். கண்டிப்பாக வரும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much.